பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பசுமை, எங்கு பார்த்தாலும் தென்னை மரம், அருமையான அந்த கொங்கு மொழி, பாசமாக பழகக்கூடிய அந்த பொள்ளாச்சி மக்கள். இப்போ பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆழியார் அணையில் தான் இப்போ நாம் இருக்கோம். இந்த ஆழியார் அணையை பார்க்கும்போது கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நானே பார்த்துருக்கேன், கடல் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஆழி அப்படின்னு சொன்னால் கடலுங்கிறது ஒரு பொருளாமா. அதனால தான் ஆழியார் அணை அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த அணை பார்த்திங்கன்னா 1957 கட்டப்பட்டு 1962 கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் செயல்பாட்டுக்காக இந்த அணை திறந்து வைக்கப்படுகிறது. இந்த அணை பார்த்திங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு காமராஜர் ஆட்சி காலத்திலேயே காமராஜர் அவர்கள் இந்த அணையை திறந்து வைக்கிறாரு. இந்த அணையை கட்டி இப்போ 63 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் கம்பீரமாக இந்த அணை நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த அணையிலிருந்து அந்த பொள்ளாச்சியோட அந்த வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். சுற்றி தென்னை மரங்கள். இந்த சைடு மலையில் பார்த்தீங்கன்னா அந்த வால்பாறை போகக்கூடிய அந்த ரோடு, ஒரு சில வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். அந்த மாலை நேரங்களில் ஒரு 5-6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கரையோரங்களில் பார்த்தீங்கன்னா யானைகள் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது எந்த யானையும் வரல. இந்த அணையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் இந்த அணையில் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில ஐகானிக்கான மூவி மட்டும் நான் இப்போ போடுறேன். பாலு இன்னும் இங்கே தான் இருக்காரு. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். நான் தானே உன்னை கேட்டேன், ஏன் யாரோ கோயம்புத்தூரில் இருக்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன்? சேகர், நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்.